ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா ரிட்டர்ன் தாக்குதல் பார்த்திங்கன்னா அணு ஆயுத தாக்குதலாக அமெரிக்கா எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட அதிபர் மசூத் அறிவிச்சிருக்காரு இன்றைக்கி. ஸோ இதுதான் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. எதுக்காக இது இந்த இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் ஏன் திடீர்னு இப்படி அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிடுச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா இவங்களோட அணுசக்தி எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்கா இல்லாமல் எதுவுமே இவங்க பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் இந்த அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு ஈரான் மறுத்திருக்கு. இதுக்கு மிரட்டும் தோனியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இன்றைக்கி பகிரமாக அறிவிச்சிட்டாரு. இதனால் ரொம்ப உச்சக்கட்ட கோபத்தில், ஏன்னா ஏற்கனவே 2018 போட்ட பொருளாதார தடையினால் ஈரான் ரொம்ப ஸ்தம்பிச்சிருக்கு. ஆனால் அதையும் மீறி அவங்க அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா, தன்னோட நாட்டை டெவலப் பண்ணிவிட்டு வெளியே கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கும் விதமாக அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே ஈராக் அதிபர் சதாம் ஹுசைனை பேரழிவு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர் தொடுத்து அவங்க ஆயுதமே எதுவுமே கைப்பற்றாமல் அந்த நாட்டையை நிர்மூலமாக்குனாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இது ஏதாவது ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல, அதனால் நான் தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டியிருக்காங்க. ஆனால் ஈரான் சும்மா சாதாரணமாக கிடையாது. ரிட்டர்ன் தாக்குதல் ரொம்ப பலமாக இருக்கும். அது அமெரிக்காவுக்கு அணு ஆயுதம் மூலிமா தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மசூத் பகிரங்கமாக சொல்லிட்டாரு. ஏன்னா அணு ஆயுதம்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா சும்மா சாதாரணமாக கிடையாது. ரொம்ப பலத்த இழப்புகள் அமெரிக்கா சந்திக்க நேரிடும். இது ஐநா சபை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 3ஆம் உலகப் போர் வர்றதுக்கு மிக மிக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ரெண்டு தரப்புமே ஒரு பலமான ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாங்க. இவங்க கையெழுத்து போடணுங்காங்க, இவங்க கையெழுத்து போடக்கூடாதுங்க, போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களும் தாக்குதல் நடத்த வைக்கிறாங்க, இவங்களும் தாக்குதல் நடத்துவாங்க. ஏன்னா இது சாதாரண மனிதர்களுக்குள்ளார நடந்த பிரச்சனை அப்படின்னா நம்ம சாதாரணமாக எடுத்துக்கலாம். இரு நாட்டு அதிபர்கள் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க, டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது 3ஆம் உலகப் போருக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐநா சபையே இன்றைக்கி சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா, 3ஆம் உலகப் போர் அப்படின்னு வந்துச்சுன்னா அரபு நாடுகள் எல்லாமே ஏற்கனவே பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அதுலேயே செம டென்ஷனாக இருக்கிறாங்க. ஏன்னா அரபு நாடுகள் ஃபுல்லாக ஒரு சைடாக செம டென்ஷனாக இருக்கிறாங்க. பாலஸ்தீனில் இந்த அளவுக்கு பலியாகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ ஈரான் மேலேயும் கை வச்சா கண்டிப்பாக சொல்கிறேன், அரபு நாடுகள் ஃபுல்லாக ஒன்றிணைஞ்சு அமெரிக்கா தாக்குதல் அமெரிக்காவுக்கும் சாதாரணமாக இடம் போட முடியாது. அமெரிக்காவுக்கு இன்னொரு நாடுகள் ஃபுல்லாக சப்போர்ட் இருக்குது. ஸோ அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இரு தரப்பு பலமான ஒரு உயிர் சேதம் கண்டிப்பாக ஆயிரும். இந்த 2 நாடுகளுக்கும் போர் நடைபெற்றுச்சு அப்படின்னா, உலகப் போராக மாறினுச்சு அப்படின்னா பயங்கரமான உலகத்துக்கே ஒரு, ஏன்னா எல்லாருமே அணு ஆயுதத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஜெயிக்கணுங்கிறது தான் எல்லாருமே மோட்டிவாக கொண்டு போவாங்க. அப்படிங்கிறப்ப அணு ஆயுத தாக்குதல் நடந்தது அப்படின்னா உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய கெடுதல் தான் இந்த பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணி சமரசம் பண்ண போகிறாங்கன்னு, ஏன்னா சமரசம் பண்ணுறதுக்கு அறிகுறி எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. என்ன காரணம்னா, ஈரான் பின்வாங்க போகிறதே கிடையாது. அமெரிக்காவும் தன்னோட இதில் பிடிவாதமாக இருக்குது. கையெழுத்து போட்டு வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்குது. ஸோ 2 பேருமே பிடிவாதமாக தான் இருக்கிறாங்க ஒழிய 2 பேர் சமரசம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு உண்டான அறிகுறி எதுவுமே கிடையாது இந்த பிரச்சனையில். ஸோ அதனால தான் எல்லோரும் மேலோட்டமாக பார்க்குறது என்னன்னா, பிரச்சனை கைமீறி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஐநா சபையும் அதான் பார்க்குது. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது அடுத்தது நம்ம சேனலில் நம்ம புது அப்டேட் வீடியோ அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். புது நண்பர்கள் நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.